என்ன கௌசல்யா? அன்னைக்கு ரவை டபால போட்டு அதுக்குள்ள ஒரு பெண்டை வந்துச்சா? ஆஹா, என்ன மாமியார் மருமகள பெண்டைவ தேடி அலையறாளுக. அதுல அப்படி என்னதான் இருக்கும்? மாமி உங்களதான் அந்த ரவா டபாக்குள்ள பெண்டை வந்துச்சா? இத பாருடி அம்மா, நீ கொடுத்த டப்பால ரவா இருந்தது. அதுல பெண்ட்ரைவ் இருந்ததா இல்லையான்னு நான் பாக்கல. அத 100 ரூபாய்க்கு நான் விக்கவும் இல்ல. என்னது? இல்ல, அதுல பெண்ட்ரைவ் இருந்ததா நான் பாக்கலன்னு சொன்னேன். சரி, இப்ப அந்த டப்பா எடுத்து வாங்க, நான் பாக்குறேன். டப்பா தாண்டி இருக்கு, ரவை இல்ல, உப்புமா கிண்டிட்டேன். ஐயோ, சரி, நீங்க உப்புமா கிண்டும்போது அதுக்குள்ள பெண்ட்ரைவ் வந்துச்சா? இல்லையே. என்ன மாமி, உங்களுக்கு கொஞ்சம் அறிவு இருக்கா? ஓசில எல்லாத்தையும் வாங்குறீங்க. இரு, ஏன் இப்படி பதட்டப்படுற? ஓ நல்ல நேரம், கிண்டின உப்புமா அப்படியே இருக்கு, வா கிண்டி பாப்போம். என்ன நீங்க டிண்டி பாப்பா அடையார் பாப்பா சொல்லிட்டு இருக்கீங்க? முதல்ல பெண்ட்ரைவ் இருக்கான்னு பாப்போம், வாங்க. எங்க எங்க சீக்கிரம் சீக்கிரம். இதாண்டி உப்புமா. நான் பார்த்ததே இல்லையா? இல்லடி, நான் கிண்டின உப்புமான்னு சொன்னேன். இதுல தான் பெண்ட்ரைவ் இருக்குன்னு சொன்னீங்க. ஆமா. எங்க? ஐயோ, பெண்ட்ரைவ் எங்க காணுமே? ஐயோ, காணோம். ஐயோ, பெண்ட்ரைவ் காணுமே. ஏண்டி இப்படி துடிக்கிற? ஏண்டி கௌசல்யா, உப்புமா கிண்டும் போது பெண்டைவ சேர்ந்து கரைஞ்சிருக்குமோ? அது கரையறதுக்கு மாமி என்னோட வாழ்க்கையே வீணா போச்சு. ஏண்டி கௌசல்யா, பெண்டைவாலே உன் வாழ்க்கை போச்சு, உன் புருஷனாலதானே போச்சு. அது இப்ப ரொம்ப முக்கியம் மாமி. இங்க பாருங்க, அது மட்டும் தொலைஞ்சது எங்க வீட்டுக்காருக்கு தெரிஞ்சதுன்னா என்ன வீட்டை விட்டே வெளியே துரத்திடுவாரு. கௌசல்யா, இப்பதான் ஞாபகத்துக்கு வருது. நான் உப்புமா கிண்டின உடனே கொஞ்சோண்டு நாய்க்கு எடுத்து வச்சேன். ஒருவேளை நாய் சாப்பிட்டுருக்குமோ? ஐயோ, சுத்தம் நாய் சாப்பிட்டுருந்தா அது எந்த நாய் எப்படி மாமே கண்டுபிடிக்கிறது? அப்படியே கண்டுபிடிச்சாலும் அத வாயை பொளந்து கையை விட்டு பார்க்க முடியும். ஏண்டி இப்படி பதற? ஒருவேளை அந்த நாய் இன்னும் சாப்பிடாம இருந்தா? வாங்க மாமி, வாங்க. நாய்க்கு எங்க சாப்பாடு சொல்லுங்க. வாங்க போங்க. எங்க 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 எங்க? இதோ நாய்க்கு வச்ச உப்புமா. ஐயோ, எங்க எங்க எங்க? பெண்ணே கடிச்சிச்சு, பெண்ணே கடிச்சிச்சு, பெண்ணே கடிச்சிச்சு மாமி. ஓ நல்ல நேரம், உப்புமாவை இது நாய் சாப்பிடு. இது கெட்ட நேரம் மாமி, நீங்க செஞ்ச உப்புமாவை நாய் கூட சாப்பிடலாம். நாய் உப்புமாவை சாப்பிடல. என்ன நடக்குது இந்த வீட்ல? ஒரு சின்ன பெண் டிரைவர் பாதுகாப்பா இந்த வீட்ல வைக்கவே முடியாதா? 2 பொம்பளைங்க வீட்ல உட்கார்ந்து வெட்டி முறிக்கிறீங்களா? சக்கரை டப்பால போட்ட அந்த டப்பாவே காணோம். இல்ல மாதவா, நீ சக்கரை டப்பா நினைச்சு ரவா டப்பால போட்டுவேன்னு சொன்ன, போய் பார்த்தா ரவா டப்பாவையும் காணோம். பொம்பளைங்க நீங்க 2 பேருமே கிச்சன் பக்கம் போறதே கிடையாது. அப்புறம் டப்பா காணாம பெண் டிரைவ் சொந்தக்காரன் வந்து கேட்டா நான் என்ன சொல்றது? அதுல எவ்வளவு பெரிய விஷயம் இருக்கு தெரியுமா? எவ்வளவு முக்கியமான விஷயம் இருக்கு தெரியுமா? எவ்வளவு பெரிய ஃபார்முலா இருக்கு தெரியுமா? மாதவா, மாதவா, என்ன அப்படி அதுல என்னடா இருக்குது? அது தெரியலையே. தெரியாததுக்கு தான் இந்த எகிரி எகிரினியாடா. அப்ப தெரிஞ்சிருந்தா நீ என்ன பண்ணிருப்ப? என்ன பண்ணிருப்ப? கொன்னிருப்ப. ஐயம்மா, அது கொடுத்தவ சொன்னா அதுல முக்கியமான விஷயம் இருக்குன்னு. அதுவா முக்கியமான இல்ல. காணாம போன பெண் டிரைவ் தானே வழி காணோம். சொல்றேன்டா. வாங்க, எங்க போயிட்டு இருக்கீங்க? அது வந்து என்ன, கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்தேங்க. ஒரு முக்கியமான பொருளை காணணும் புருஷன் முக்கி தேடிட்டு இருக்கான். பொண்ணை கையை கத்திக்கிட்டு இருக்கான். நீ பொண்டாட்டி ஹாயா வெளியே போயிடுறியா? வெளியே போனதால் தான் பெண் டிரைவ் கிடைச்சது, இல்லன்னா கிடைச்சிருக்காது. என்னடி டம்ளர் முழுங்கிற மாதிரி முழிக்கிற? இல்லங்க, நான் வேணும்னா கிச்சனுக்குள்ள போய் தேடி பார்க்கணுமா? தேடி பார்க்கற கேள்வி வரியா? போ தேடி பாரு, போ. பென் டிரைவோட தான் வர நீ. அம்மா, நீ எங்க போற? தேடி பாக்க. அதெல்லாம் ஒண்ணு வேணாம், அவ தேடுவா, நீ வேற எங்கேயாவது தேடு, போ. என்ன என்ன? இல்லடா, இதுக்குள்ள எங்கேயாவது போட்டு வச்சிருக்கேன். ஏன் பாக்கெட் இருக்கிறது எனக்கு தெரியாதா? என்னம்மா நீ என்னமா பண்ற? இல்லடா, மண்டக்குள்ள எங்கேயாவது மறைச்சு வச்சிருக்கேன்னு பார்த்தேன். வேற எங்கேயாவது தேடு, போ. இந்த பேப்பர்ல நியூஸ் வந்திருக்கா பாக்குறியா? பென் டிரைவே காணவில்லை. தேடுறேன். இது உள்ள எப்படிமா இருக்கும்? வேற எங்க போய் தேடி பாருமா, போமா. என்னங்க, பென் டிரைவ் கிடைச்சிச்சு.
எங்க இருந்தது? அது வந்து உப்பு டப்பாக்குள்ள இருந்துச்சு. உப்பு டப்பாக்குள்ளயா? சக்கரை டப்பாக்குள்ள வச்சது எப்படி உப்பு டப்பாக்குள்ள ஷிஃப்ட் ஆச்சு? சக்கரையும் வெல்ல உப்பும் வெல்ல மாத்தி போய் மறந்து வச்சிட்டீங்களோ? அதான் அதுக்கு உங்களுக்கு அத பெண்டோ கிடைச்சிச்சுல. எதுக்கு தேவலாம் கேக்குறீங்க? அதுவா என்ன? நானும் நினைச்சேன்டா உன்னை உப்பு டப்பால போய் தேடி பாருன்னு சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா அதுக்குள்ள நீ ரவா டப்பாக்குள்ள நினைப்ப, உப்பு டப்பாக்குள்ள நினைப்ப, எல்லாத்தையும் நினைச்சிட்டே இரு. ஆனா செய்யவே செய்யாத. இந்த பென் டிரைவ் கிடைச்சதுனால 2 பேரும் தப்பிச்சீங்க. இல்ல உங்க 2 பேரையும் வீட்டை விட்டு துரத்திருப்பேன். வரேன். பென் டிரைவ் கிடைச்சிச்சுல, எதுக்கு தேவலாம் ஸ்டைல் காட்டுறீங்க? நல்லா அம்மா, உன்னுடைய ஆசீர்வாதம் ஒண்ணு வாங்கல. பென் டிரைவ் கீழே விழுந்துருச்சு, எடுத்தேன். போ, தொலைச்சிராம பத்திரமா கொண்டு போ. அப்புறம் எங்க பிராணனை வாங்காத. ஏன் பிராணனை வாங்கிட்டீங்களே? Say papa. 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 Say பாட்டினா வடதான் சுடுன்னு வரலாறே இருக்கு. நீ என்ன சொய் தோசை சுட்டுட்டு இருக்க? அதுவும் என் வீட்டு வாசல்ல உட்காந்துக்கிட்டு. ஆமா, யார் நீ? நீ யாரு? நான் யாரா? நான் ஹெட் ஆஃப் திஸ் ஃபேமிலி. என்ன எடுபட்ட ஃபேமிலியா? எடுபட்ட ஃபேமிலி இல்ல, அதாவது ஹெட் ஆஃப் திஸ் ஃபேமிலினா நான் அந்த குடும்ப தலைவி. அப்படியா? சாரி பேபி. நானா பக்கத்து வீட்டுக்கு வந்துக்கிறேன். பக்கத்து வீட்டுக்குன்னா அங்க போகாம ஏன் இங்க வந்து உட்கார்ந்திருக்க? சண்டேம்மா, அதான் சோகமா இங்க வந்து உட்காந்துக்கிட்டு பாட்டு பாடிட்டு இருக்கேம்மா. சோகமா இருந்தா நல்ல சோக பாட்டுல பாடணும். நீ என்னமோ சொயின்னு குத்து பாட்டு பாடிட்டு இருக்க. அறிவு இருக்கா உனக்கு? சோகமா இருக்கும்போது சோக பாட்டு பாடினா சோகம் அதிகமாயிடும். அதுக்காகத்தான் கொலவெறி 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 சொய் சொய் பப்பா இந்த மாதிரி பாட்டு பாடினா மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும். அடேங்க அப்பா, அறிவாளி பாட்டியா இருக்கியே. ஆமா, பக்கத்து வீட்டுக்கு வந்திருக்கேன்னு சொன்னியே, அவங்க சொந்தக்காரங்களா? ஆமா, ரொம்ப நாள் கழிச்சு பார்க்க வந்தேன். ஓ, அப்புறம் எதுக்கு சண்டை போட்டுட்டு இருக்க? குடிக்கிறதுக்கு ஒருத்தமா தண்ணி கேட்டா சுடு தண்ணி குடுக்க மாட்டேன். வெந்நீர் கேட்டதுக்கு சண்டையா? அந்த வீடு வாங்குறதுக்கு பணம் வேணும்னு கேட்டான். 80 லட்சம் தூக்கி கொடுத்தேன். எனக்கு ஒரு டம்ளர் சுடு தண்ணி கொடுக்க கூடாதா? என்னது, 80 லட்சத்தை நீ கொடுத்தியா? எஸ், எனக்கு ஏகப்பட்ட சொத்து இருக்குது. ஆண்ட அனுபவிக்கிறதுக்கு வாசிங் இல்ல. அந்த டப்பா தலைனுக்கானே அவன் ஒண்ணு விட்டு தங்கச்சி பையன். எனக்கு இருக்கிற ஒரே சொந்தம் அவன் தான். அதான் அவன் கேட்டுன்னே பணத்தை கொடுத்தேன். அப்படின்னா என் கனவை கலைச்ச பாட்டி நீதானா? என்ன சொல்ற? அந்த வீட்டை வாங்க முதல்ல ஆசைப்பட்டது நானு. ஓ, அந்த டெலிவரி பாய் நீதானா? ஏய் பாட்டி, அது டெலிவரி பாய் இல்ல, பண்டரி பாய். பண்டரி பாயா? நீ ஆசைப்பட்டது தெரிஞ்சிருந்தா பணமே கொடுத்துருக்க மாட்டேன். சரி, நீ ஒன்னும் கவலைப்படாத. வேற ஏதாவது வீட்டை வாங்கறதுக்கு ஆசைப்படு, நான் உனக்கு பணம் தர்றேன். எது, நீங்க தரீங்களா? டபர்களி, என்கிட்ட ஆகப்பட்ட சொத்து இருக்குது. போகும்போது நானா கொண்டு போறேன். உன்னையே மகமார நினைச்சுக்கம்மா. எவ்வளவு வேணும் சொல்லு கொடுக்குற. ஐயோ ஐயோ, நீ யாருன்னே தெரியல, இப்படி திடீர்னு வந்து இன்ப அதிர்ச்சி கொடுக்கறியே. பாட்டி, இங்க பாரு, நீங்க எல்லாம் உட்கார்ந்துட கூடாது, உள்ள வா. பணம் தரேன்னு சொன்ன உடனே மூச்சரிக்கா பாரு. பாட்டி, இங்க உட்கார்ந்துறதா குளிர் எடுக்கும். நீ வா, ஏசி போட்டு வாமா உன்னை பாத்துக்கிறேன். வா, எந்திரிமா. எந்திரி. பாத்து ஜாக்கிரதை ஜாக்கிரதை. வா. இதுல உட்காருங்க பாட்டி. என்ன இது, இந்த அரைக்கிழம் முழுக்கிழத்தை கூட்டிட்டு வருது? விஷயம் இல்லாம எதுவும் செய்யாது. என்னவா இருக்கும்? என்ன இங்க இருந்து யோசிக்கிறத விட்டு அங்க போய் தெரிஞ்சுக்கலாம். அத்தை, யார் இது? பணம்டி. பணமா? பணத்துக்கு நடுவுல வச்சீங்க? பணம் இல்லடி, பாட்டி.
பாட்டி தான் பின்ன நான் என்ன தாத்தான சொன்னேன். பாட்டிக்கு இங்க என்ன டியூட்டி? அடியே இந்த பாட்டி பக்கத்து வீட்டுக்காரங்க இருக்காங்கல்ல அவங்களுக்கு சொந்தக்கார பாட்டிடி. அந்த வீட்டை வாங்குறதுக்கு இந்த பாட்டி தான் அவங்களுக்கே பணம் கொடுத்தாங்களாம். நாம கூட ஏதாவது வீடு வாங்கணும்னா நமக்கும் நிறைய பணம் தரேன்னு சொல்லிருக்காங்க. இவ்வளவு லேட்டா சொல்றீங்க? பாட்டி நீங்க எங்க ஆன்ட்டி விட ரொம்ப பியூட்டியா இருக்கீங்க. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க பாட்டி. வாய பார்த்தா தெரியல இந்த வீட்டுக்கு வாழ வந்தவதான் மகாலட்சுமி மாதிரி இருக்கா. பாட்டி பாட்டி டீ சாப்பிடுறீங்களா காஃபி சாப்பிடுறீங்களா? ஏதாவது கொடுக்க சாப்பிடு. சரி இருங்க நான் போய் உங்களுக்கு காஃபி போட்டு எடுத்துறேன். பாட்டி நான் போய் உங்களுக்கு டீ கொண்டு வரேன். சரியான நீர் யானை. பாட்டி இந்தாங்க காஃபி சாப்பிடுங்க. பாட்டி பாட்டி இந்தாங்க டீ சாப்பிடுங்க. ஏய் டீ சாப்பிட்டா பித்தம்டி. பாட்டி நீ காஃபி எப்படி பாட்டி? மொத்தமா நச்சதுக்கு அப்புறம் எப்படி வரும் பித்தம்? பாட்டி இத அலேக்கா அப்படியே பல்லு படாம குடிச்சிட்டு பார்க்கலாம். இருங்க 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 நீங்க காஃபியும் டீ சாப்பிடுறதுக்கு முன்னாடி நான் போய் பிஸ்கட் கொண்டு வரேன். நீங்க பிஸ்கட் சாப்பிடுங்க. நான் போய் மிச்சர் கொண்டு வரேன். இருங்க. இந்தாங்க 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 பிஸ்கட் சாப்பிடுங்க. பிஸ்கட் சாப்பிடுங்க. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. நல்ல மறுபடியும் சாப்பிடுங்க. முக்கி சாப்பிடுங்க பாட்டி. மிச்சர் சாப்பிடுங்க பாட்டி. சாப்பிடுங்க பாட்டி. இத முக்காமலே சாப்பிடலாம். சாப்பிடுங்க. முக்கி முக்கி சாப்பிடுங்க. முக்காம சாப்பிடுங்க பாட்டி. சாப்பிடுங்க. ஐயோ முக்காம சாப்பிடுங்க பாட்டி. சாப்பிடுங்க. இல்ல முக்காம தான் சாப்பிடணும். முக்காம சாப்பிடணும். எங்க போனாலும் நம்ம சாப்பிட வச்சு சாகடிச்சுப்பாங்களா? சாப்பிடுங்க பாட்டி. சாப்பிடுங்க பாட்டி. சாப்பிடுங்க பாட்டி. சாப்பிடுங்க சாப்பிடுங்க பாட்டி. ஐயோ பிஸ்கட் முதல்ல எடுத்து சாப்பிடுங்க. இரு அப்புறமா நான் சாப்பிட்டுக்கிறேன். சரிங்க பாட்டி. ஆமா உனக்கு ஒரே புள்ள தானா? ஆமா பாட்டி எனக்கு ஒரே ஒரு பையன் தான். பேரு மாதவன். டிடெக்டிவ் ஆபீசரா இருக்கான். நல்லது. வீடு நல்லா கட்டிக்கிறேன். வீட்டை சுத்தி பார்க்கலாமா? வா பாட்டி நான் காட்டுறேன். படுபடி இருங்க. நான் இந்த வீட்டை உங்களுக்கு சூப்பரா சுத்தி காட்டுறேன். ஏய் இந்த வீடு மகாபலிபுரம். இவ பெரிய கைடு சுத்தி காட்டுறாளா? அட போடி இவளே. இதோ பாருங்க அத்தை, நான் இந்த வீட்டுக்கு வாழ வந்தவன். நான் தான் இந்த வீட்டை சுத்தி காட்டுவேன். ஏய் நீ என்னடி சுத்தி காட்டுறது? நான் சுத்தி காட்டுறேன். ஆமா உங்களுக்கு சுத்தி காட்டவே ஒரு ஆள் வேணும். நீங்க வந்து வீட்டை சுத்தி ஏய் காட்டுங்க. ரொம்ப பேசுற. ஆமா, அப்படிதான் பேசுறேன். பெரியவங்க தான் அப்படி பேச மாட்டேன். வாட்டம் போடாதீங்கடி. நானே இப்ப சுத்தி பாத்துக்கிறேன். சரி சரி போங்க. அவ்வளவுதான். ஏண்டி பாட்டியை கரெக்ட் பண்ணி வீட்டை நீ வாங்கலான்னு பாக்குறியா? அஸ்கு பிஸ்கு அப்பளம் வடை. உங்களுக்கு அப்படி ஒரு எண்ணம் இருக்கும்போது எனக்கு இப்படி ஒரு எண்ணம் இருக்க கூடாதா? வீடு நல்லா தான் கட்டிக்கிறாங்க. சூப்பரா இருக்குதா? எப்ப பார்த்தாலும் மாமியாரும் மருமவும் சண்டை போட்டு தான் இருப்பாங்களாட்டுக்குது. நம்மனால தான் படியாற முடியல. அப்பா ஆளெல்லாம் நல்லா தான் இருக்குது. நல்லா சோவா கட்டிக்கிறாங்க. எங்க பீரோலாம் காணமே? எங்க இருக்குன்னு தெரியலையே. யார் நீங்க? அது எதுக்கு இப்ப பீரோவை திறந்தீங்க? பீரோவா அது? நான் வாசக்கதவுன்னு திறந்தையா. வாசக்கதவு இது உன் வாய் தான் வாசக்கதவு மாதிரி இருக்கு. என்ன முழிக்கிற? வா இந்த பக்கம். அம்மா வாங்க. வா வா வா. என்னடா யாருங்க? டேய் நம்ம பாட்டிடா. நம்ம பாட்டியா? நம்ம சொந்தக்கார பாட்டிடா. அது நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க இருக்காங்கல்ல அவங்களோட சொந்தக்கார பாட்டி. அப்போ நமக்கு சொந்தக்கார பாட்டி மாதிரி தானே? அது எப்படிமா? ஐயோ உனக்கு எல்லாமே தனியா சொல்லி புரிய வைக்கிறேன்டா. பாட்டி நீங்க வாங்க. பாட்டி எங்க வீட்டுக்காரர் ரொம்ப நாட்டி. அதெல்லாம் நீங்க கண்டுக்காதீங்க. வாங்க. போங்க 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 போங்க. பாட்டியா? இவங்க லூட்டி தாங்க மாட்டாங்க.
காப்பாத்துவா யாரும் இல்லையா? காப்பாத்துவா யாரும் இல்லையா? ஐயோ ஐயோ ஏய் ஏய் நில்றா ஏய் நிறுத்து நிறுத்து ஏய் டிஎன் நாட் 7 AZ 1396 ஏய் அப்பா 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 எங்கப்பா இருக்க? ஐயோ கண்ணு எதிர உட்கார்ந்துகிட்டு இருக்கேன். கண்ட இடத்துல சேர்றியாடா என் புத்திசாலி மவனே. இங்கதான்டா உட்கார்ந்துகிட்டு இருக்கேன். பாட்டி 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 தான். நான் என்ன குமரின்னு தான் சொன்னேன். ஐயோ விளையாடாதப்பா. நம்ம வீட்டுல பாட்டி இருந்தாங்கல்ல, அம்மா இருந்தாங்க. அந்த பாட்டி யாரோ கடத்திட்டாங்கப்பா. என்னது? பாட்டி யாரோ கடத்திட்டாங்க? இவன் அதைத்தான் சொன்னான். நானும் அதையே தான் சொன்னேன். நீங்க ரெண்டு பேரும் என்ன எக்கோ வாய்ஸ்ல ரிப்பீட் பண்றீங்களா? எனக்கு கேனத்தனமா பேசாதீங்க. பாட்டியை கடத்திட்டு போயிட்டாங்கன்னா அநியாயமா நமக்கு சொத்தெல்லாம் போயிடுமேங்க. ஆமா, பாட்டி போயிட்டாங்கன்னா சொத்து போயிடுல. விட மாட்டேன், அந்த கடத்தல்காரங்களை விட மாட்டேன். எங்க அந்த உருட்டுக்கட்டை கொண்டா அவங்களை அடிக்கிற அடியில அவங்களே பாட்டியை கொண்டு நம்ம வீட்டுல விடணும். அப்பா ஐயோ நில்லுப்பா. விடுறது இல்லடா, இன்னைக்கு உங்களை பாத்துறேன். ஐயோ அப்பா நில்லுப்பா. ஐயோ போகாதப்பா. இன்னைக்கு அந்த கடத்தல்காரங்களை ஒரு கை நில்லுப்பா, போகாதப்பா, நான் சொல்றதை பார்த்து கேளுப்பா. நீ தடுத்தாலும் விட மாட்டேன். நில்லுப்பா, நில்லுப்பா, நான் சொல்றதை நான் கேளுப்பா. உயிருக்கு பயந்து ஐயோ, போறேன். இல்லைப்பா. உனக்கு பயமா இருந்தா நீ வீட்டுக்கு போ. இல்லப்பா, ஒரு பாட்டியை நிமிஷம்ப்பா. அழைச்சிட்டு வராம வீட்டுக்கு வர மாட்டேன். இல்லப்பா ஒரு நிமிஷம்ப்பா, சொல்றத முழுசா கேட்டுட்டு போப்பா. ஐயோ அப்பா அப்பா நில்லுப்பா, சொன்னா கேளுப்பா. அப்பா அப்பா நில்லுப்பா, சொன்னா கேளுப்பா. ஏன்பா இப்படி உயிரை வாங்குற? நீ எத்தனை தெரு ஓடினாலும் அவங்களை கண்டுபிடிக்க முடியாதுப்பா. ஏண்டா? ஏன்னா அவங்க வேன்ல கடத்தினாங்க. என்னது? இந்நேரம் அவங்க எந்த ஊர்ல இருக்காங்களோ நீ இப்படியே ஓடி போய் அவங்கள கண்டுபிடிச்சிருவியா? வேன்ல கடத்திக்கிட்டு போனாங்களா? நான் நடத்தியில கடத்திக்கிட்டு போனாங்கன்னு நினைச்சேன். ஐயோ நடத்தி யாராவது கடத்துவாங்களா? ஏன்பா இப்படி அறிவு கிட்டத்தனமா யோசிக்கிற? ஏய், அப்பன ரோட்ல அப்படி எல்லாம் திட்டக்கூடாது. அம்மா, கார்ல கடத்திக்கிட்டு போயிட்டாங்க. நீ ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லல? அத சொல்றதுக்காக தான் உன் பின்னாடி ஓடி வந்தேன். நீ எங்க நின்னு கேட்ட? ஓ, லிட்டில் மிஸ்டேக் நடந்து போச்சு இல்ல? அம்மா, அவங்க பாட்டியை எங்க கடத்திக்கிட்டு போறோம்னு சொன்னாங்களா? கடத்த வந்தவன் அட்ரஸ் போன் நம்பர் எல்லாத்தையும் சொல்லிட்டா கடத்துவான். வந்தானுங்க, கடத்தினானுங்க, கடத்தின வேகத்திலே போயிட்டானுங்க. ஆனா என்கிட்ட ஒரு க்ளூ இருக்குப்பா. என்ன க்ளூ? கடத்தின வண்டி நம்பரை நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன். வெரி குட். இது ஒண்ணு போருமே. இத வச்சு அந்த கடத்தல்காரனை கண்டுபிடிச்சிடலாமே. எப்படிப்பா? நம்ம மாதவங்கிட்ட சொல்லித்தான். அப்ப கூட நீ கண்டுபிடிக்க மாட்டேன்டா. நான் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன போலீஸ் ஆபீசரா இல்ல டிடெக்டிவ் ஆபீசரா? அந்த மாதவன் தான்டா டிடெக்டிவ் ஆபீசர். அவங்கிட்ட சொல்லிதான்டா கண்டுபிடிக்கணும். வா. ஐயோ ஏண்டா கட்ட விழுற இடத்துல காலை வைக்கிற? வா. நாங்க எதுவுமே பண்ணல சார். உங்களை நீங்க எதுவுமே பண்ணல. நான் உங்களை தான் பார்க்க வந்தேன். எதுக்கு? வெளியில கிளம்பிட்டு இருக்கீங்களா? ஆமா, என்ன விஷயம்? அடாடாடாடாடா. வெளியில போகும்போது எங்க போறீங்கன்னு நான் உங்களை கேட்டா, வெளியில போகும்போது எங்க போறேன்னு கேக்குறியே, உனக்கு அறிவு இருக்கா? நீங்க என்ன திட்டுவீங்க. ஆனா நீங்க வெளியில போனதுக்கு அப்புறம் யாருகிட்ட நீங்க எங்க போறீங்கன்னு எப்படி கேட்பேன்? தனியா நின்னு நீங்க எங்க போறீங்கன்னு புலம்பினா பாக்குறவங்க என்ன லூசுன்னு நினைக்க மாட்டாங்க. அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். சாரி பாஸ். இப்ப என்ன விஷயமா வந்திருக்கீங்க? அடாடாடாடா. வந்த விஷயத்தை சொல்லாம கண்ட விஷயத்தை பத்தி பேசிக்கிட்டு இருந்தா இவன் என்ன விஷயமா வந்திருக்கான்னு தெரியாம, விஷயம் தெரியாம நீங்க குழம்புவீங்க. அதனால வந்த விஷயத்தை முதல்ல சொல்றேன். அப்பா ஏன்பா வந்த விஷயத்தை பத்தி பேசாம மத்த விஷயத்தை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்க? வந்த விஷயத்தை தானடா சொல்ல போறேன். அதுக்குள்ள வந்த விஷயத்தை சொன்னா என்ன அர்த்தம்? சார்,
கொஞ்சம் வழி விடுறீங்களா? எதுக்கு? நீங்க எந்த விஷயம் சொல்ல மாட்டீங்க, நான் கிளம்புறேன். இருங்க. ஐயோ பாஸ் என்ன விட்டு போகாதீங்க. இவனுக்கு பேசிய வந்த விஷயத்தை இன்னும் சொல்லவே சொல்லி இல்லையே. தொலைங்க சார். மாதவன் சார், உங்க பேர்ல நிறைய நம்பிக்கையோட வந்திருக்கேன். அத நம்பிக்கை இல்லாம செஞ்சிடாதீங்க. அப்புறம் உங்களை நம்பி வந்திருக்கிறேன் நான். யோ, சாவடிச்சிருவேன். வந்த விஷயம் சொல்லியா? சாவடிக்காதயா. அவரை சொன்னோம் பாஸ். சும்மா என்னைய முறைச்சுன்னு இருங்க. சொல்றத கேளுங்க சார். வந்த விஷயம் என்னன்னா, ஐயோ வந்த விஷயம் மறந்து போயிடுச்சு. மறுபடியும் ஆரம்பத்துல இருந்து வருவானுங்க போல இருக்கு. பா, பாட்டியை கடத்தின விஷயம்ப்பா. கரெக்ட் சார். கேட்டுங்க, எங்க வீட்ல ஒரு பாட்டி இருக்காங்கல்ல. யார், உங்க ஒய்ஃபா? என்ன என் ஒய்ஃபை பார்த்தா உங்களுக்கு பாட்டி மாதிரி தெரியுதா? ஐயோ, நான் அதுக்கு சொல்ல வரல சார். உங்க பையனுக்கு குழந்தை பிறந்தா உங்க ஒய்ஃப் பாட்டி தானே? குழந்தை பிறந்த பிறகு அதை பாத்துக்கலாம். ஆனா இப்ப என் ஒய்ஃப் பாட்டி இல்ல, ஸ்வீட்டி. சார் ரொம்ப நாளை எல்லாமே ரொம்ப பியூட்டி. அதாவது உங்க வீட்ல இன்னொரு பாட்டி இருக்கா, அத சொல்றீங்களா? ஐயோ, எங்க வீட்ல இன்னொரு பாட்டி கிடையாது சார், ஒரே ஒரு பாட்டி தான். சரி சார், அந்த பாட்டிக்கு என்ன இப்போ? என்ன உடம்பு சரியில்லையா? அந்த பாட்டி யாரோ கடத்திக்கிட்டு போயிட்டாங்க. எது, பாட்டிய கடத்திட்டாங்களா?